மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 7ஆம் நாள் இன்று இறையருளை பெற்ற அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனின் அருளை பெற்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று மன்றாட்டு மாலையிலே நாம் அனைவரும் அன்னை மரியாளை நோக்கி நம்முடைய மன்றாட்டு எடுத்து வைக்கின்றோம். இறையருளை பெற்ற அன்னை மரியே என்று சொல்லுவதன் காரணம் என்ன? ஏன் அன்னை மரியாள் இறையருளை பெற்றாள் என்று நாம் வேதத்தை சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது, இயேசுவினுடைய பிறப்பின் முன்னதாக யூத சமுதாயத்திலே மீட்பர் பிறப்பார் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆக இந்த யூத சமுதாயத்தில் இருக்கின்ற எத்தனையோ இளம் பெண்கள் மீட்பர் என்னுடைய கருவறையில் தங்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு பல பெண்கள் ஜெபத்தில் ஈடுபட்டதாகவும் எதிர்பார்ப்புகளோடு தங்களுடைய நாட்களை கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இறைவனால் ஆதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் அன்னை மரியாள் குழந்தை பருவத்தில் ஆலயத்தில் தன்னுடைய நாட்களை கடந்து வந்ததும், அதோடு இணைந்து வேதத்தை நன்றாக அறிந்து தெரிந்து அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தன் வாழ்வாக மாற்றி ஆலயத்தில் இருப்பவர்களுக்கும் ஆலயத்தில் வருகிறவர்களுக்கும் ஆலயத்திற்கு வெளிப்புறங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் தன்னால் முயன்ற உதவிகளை ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு செய்து கொண்டிருந்த இந்த இளம்பெண்தான் காலப்போக்கிலே இளம் வயதில் தன் பெற்றோர்களோடு தன்னுடைய இல்லத்தில் இருந்திருக்கிறார். மற்ற பெண்கள் மீட்பர் தன் கருவறையில் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்ற பொழுது இந்த பெண்ணானவள் தனிமையில் இறைவனோடு பேச ஆரம்பித்திருக்கிறார். தன் வாழ்வை பற்றி, தன்னுடைய பணியை பற்றி, தன் பெற்றோர்கள் தனக்கு கொடுத்த வழிநடத்துதலை பற்றி எல்லாவற்றையும் விட இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான வாழ்விற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று அன்னை மரியாள் தன் வாழ்நாள் முழுவதுமாக இறைவனோடு பயணித்து அந்த தனிமை அறையில் செபித்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் கடவுளே அன்னை மரியாளோடு வந்து உரையாட வேண்டும் என்று விரும்பி இந்த கப்ரியேல் தூதரை தன் தூதராக அனுப்பி வைக்கிறார். வந்தவர் கடவுளுடைய வார்த்தையை அப்படியே உச்சரிக்கிறார். கடவுள் என்ன சொல்ல விரும்பினாரோ, எதை சொல்ல சொன்னாரோ அதை மட்டும்தான் இந்த கப்ரியேல் தூதர் சொன்னார். என்ன அந்த வார்த்தை? அருள் மிக பெற்றவளே வாழ்க, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றிருக்கிறீர் என்று கப்ரியேல் தூதர் தந்தையினுடைய வார்த்தை அப்படியே அன்னை மரியாளிடம் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே கன்னி மரியாள் கலங்கி போய்விட்டாள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்நாளிலே பல நேரங்களிலே நாம் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து நாம் பயணித்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும், நாம் எதிர்பார்த்தவர்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிக்கின்ற பொழுது அந்த எண்ணம் நிறைவேறுகின்ற வரை நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் முகத்திலும் ஒரு மலர்ச்சி காணப்படும். அதோடு சேர்ந்து ஒரு ஆச்சரியமும் ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வும் ஏற்படும். அப்படிப்பட்ட உணர்வின் மத்தியிலே தான் அன்னை மரியாள் அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்று கப்ரியேல் தூதர் சொன்ன உடனே அன்னை மரியாள் கலங்கி நின்றாள் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அதுவும் லூக்கா நற்செய்தியாளர் அந்த வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது நாம் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு போல் அவர் பதிவு செய்திருப்பார். இப்படி இந்த அருளை பெற்ற அன்னை மரியாள் இறைவனுடைய அருள் பெற்றவர் தனிமையில் இருந்து விடவில்லை, அந்த அருளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அன்னை மரியாள் எழுந்து தன்னுடைய உறவிலனான எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கிறார். ஏனென்றால் கடவுள் இந்த கன்னி மரியாவுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த எலிசபெத் அம்மாளுக்கும் கொடுத்திருக்கிறார். முதிர்ந்த வயதிலும் இந்த பெண்மணியானவள் கருதரித்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு தன்னுடைய அருளையும் தன்னுடைய ஆசிரியையும் வார்த்தையின் வழியாக, செயல்பாடுகளின் வழியாக அந்த எலிசபெத் அம்மாளுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் நிறைவை காணும் பொருட்டு அன்னை மரியாள் செல்கிறாள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் ஆவியின் ஆளுமையினால் வழிநடத்தப்படுவார்கள் என்பது வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நம்மால் காண முடிகிறது. அந்த வரிசையில் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லுகின்ற பொழுது லூக்கா நற்செய்தியார் அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுவார். அன்னை மரியாள் செல்வதற்கு முன்னதாக எலிசபெத் அம்மாள் முற்றிலும் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டாள். எனவேதான் எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறாள், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்றும், உன் வாழ்த்துளியை கேட்டவுடனே என் வயிற்றில் குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று என்றும் சொல்லுவார்கள்.
இது இறையியல் வல்லுநர்கள் அழகாக சொல்வார்கள் என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாவுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது ஆவியினுடைய ஆளுமை பெற்ற எலிசபெத் அம்மாலும் ஆவியினுடைய வல்லமை பெற்ற அன்னை மரியாளும் சந்திக்கின்ற பொழுது அங்கே திருமுழுக்கு யோவானுடைய ஜென்ம பாவம் கழுவப்பட்டதினால் அந்த நேரத்திலே திருமுழுக்கு யோவான் துள்ளி குதிக்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பகிர்வினுடைய காரணத்திற்கு. என்னவென்றால், தான் பெற்ற இறையருளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அன்னை மரியாள் பல மைல் தூரம் கடந்து சென்று அந்த எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவளுக்கும் மகிழ்ச்சி கொடுத்து தன் மகனுக்கும் அந்த ஜென்ம பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்திருக்கிறார் என்றால், இதுதான் நம் மீட்பருடைய துணையாளராக இவர் தன்னுடைய பணியை தொடர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இறைவனுடைய அருளை பெற்ற இந்த அன்னை மரியாளை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இறையருளை பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய இறை சாயலாக படைக்கப்பட்ட அந்த கணமே நாம் இறையருளை பெற்றுவிட்டோம். இரண்டாவது, நம்முடைய திருமுழுக்கின் வழியாக நாம் இறையருளை பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு அருட்சாதனங்கள் வழியாக திருப்பலி நேரத்திலும் நாம் இறையருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படி பெற்ற இறையருளை நாம் இன்னும் எத்தனை மக்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் பல நேரங்களிலே இந்த இறையருளை பெற்ற நாம் பகிர்வதில் தயக்கம் ஏற்படுகிறது. பெற்றதிலேயே நமக்கு நிறைவை காணாமல் இருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே இந்த மன்றாட்டு மாலையில் இறை அருளை பெற்ற அன்னையே, இறை அருளை பெற்ற புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால், செயல் கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வை அன்னை மரியாளை போல பிறரோடு இணைத்து வாழுவோம். அப்பொழுதுதான் இந்த தாயினுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த வணக்க மாதத்திலே இறையாசிர் என்றும் உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.